அந்த இரவின் கதை துணிச்சலான சிறுவன் ஒருவன் மாயக்காட்டிற்குள் நுழைந்த கதை. சிறுவனின் சாகசங்களை பாட்டி அசைவுகளுடன் விவரிக்கும்போது குழந்தைகளின் கண்களில் ஆர்வம் கரை புரண்டோடும். அவர்களுக்குள் ஒரு துணிச்சலான உணர்வு பொங்கி வழியும். அந்த காட்டில் ஒளி வீசும் ஒரு மரமும் அதன் அடியில் ஒரு பொக்கிஷமும் இருந்தது என்று பாட்டி ரகசியமாக சொல்லும்போது குழந்தைகள் ஒருவருக்கொருவர் பார்த்துக் கொள்வார்கள். அந்த பொக்கிஷம் என்னவாக இருக்கும் என்ற கேள்வி அவர்கள் மனதில் ஓடும். அவர்களில் ஒரு சிறுவன் அருண் கதையில் அப்படியே ஐக்கியமாகி விடுவான். அவனது மனதில் மாயக்காடு, ஒளிமரம், பொக்கிஷம் என அனைத்தும் முப்பரிமாணமாய் விரியும். நானும் அப்படி ஒரு சாகசம் செய்ய வேண்டும் என்று அவன் மனம் முணுமுணுக்கும். திடீரென பாட்டி, ஆனால் அந்த பொக்கிஷம் ஒரு தங்க நாணயம் அல்ல என்று சொல்லும்போது குழந்தைகள் அனைவரும் அதிர்ச்சியில் வாய் பிளப்பார்கள். அப்படியானால் என்ன என்ற கேள்வி அவர்களின் கண்களில் மின்னும். பாட்டியும் தனது அடுத்த வார்த்தைகளைச் சொல்ல தயங்குவது போல நடிப்பார். பாட்டி புன்னகைத்தபடி, அந்த பொக்கிஷம் உதவி செய்யும் எண்ணமும் உண்மையான நட்பும் தான் என்று கதையை முடிக்கும்போது குழந்தைகளின் முகங்களில் ஒரு பெரிய புன்னகை போக்கும். சிலர் கைகளை தட்டி மகிழ்வார்கள். தங்கத்தை விடவும் பெரிய பொக்கிஷம் இது என்பதை அவர்கள் உணர்வார்கள்.